மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஹலோ நண்பன் மிஸ், எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லாருமே தெரியும், நான் வந்து அரபு நாட்டில் இருந்து தான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன்னு. உங்களுக்கு இப்போ அரபு நாட்டோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஏன்னா ஈரான் இஸ்ரேல் வார்னால பல பேர் இங்கே வந்து வேலை இழந்திருக்காங்க, வேலையை விட்டு ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ வேலை இல்லாமல் இங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சூழலில் தான் நானும் இருக்கிறேன். ஸோ முடிஞ்சுனா உங்களால் அந்த QR கோட் யூஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு செய்யுங்க. உங்களே நண்பன் மிஸ், வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஃபைனலி நாளைக்கு ஓட்டு போடுற நாள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓட்டு போட போகும்போது ஆஸ் அ பப்ளிக்காக நம்ம என்ன பண்ணணும், ஓட்டு போடுற இடத்துல இருக்கக்கூடிய பிஎல்ஓ ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ரைட்ஸ்லாம் இருக்குது, நம்ம ஓட்டை யாராவது போட்டுட்டாங்கன்னா நம்ம எப்படி அந்த ஓட்டை திருப்பி வாங்கி போடுறது, இப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் விலைக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா இது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா பலருக்கு பல கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் ஆயிரும். ஸோ நாளைக்கு ஓட்டு போட போகணும். அப்போ அந்த பூத் எப்படி இருக்கும், அந்த பூத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க, நம்மளுடைய வேலை என்ன ஆஸ் அ பப்ளிக்காக அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சாம்பிள் வீடியோ காட்டுறேன். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். யார் யார் பூத்தில் இருப்பா, எந்த ஆஃபீஸர்கிட்ட போகணும், நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றத ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துருவாங்க. இது ஒரு மாடல் பூலிங் பூத். ஓட்டு போடுற உள்ள போற இந்த ரூம்குள்ள யார் யாரெல்லாம் இருப்பா, என்ன ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். தான் வந்துட்டு பிரிசைடிங் ஆஃபீஸரோட கண்ட்ரோல்ல தான் அந்த போலிங் பூத் இருக்கும். இவங்க தான் வந்துட்டு போலிங் ஆஃபீஸர் 1. இப்ப நம்ம வரும்போது நம்மளுக்கு கொடுத்திருக்க பூத் ஸ்லிப் கையில வச்சிருப்போம். பூத் ஸ்லிப்போட சேர்த்து உங்க கையில வச்சிருக்க வேண்டிய டாக்குமெண்ட் ஓட்டர் ஐடி. ஓட்டர் ஐடி தான் உங்களோட ஐடி எவிடன்ஸ். ஓட்டர் ஐடி கொண்டு வர முடியாத பட்சத்துல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த 16 டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது ஒண்ணு நீங்க கொண்டு வரலாம். போலிங் ஆஃபீஸர் 1 தான் வந்து நம்மளோட ஐடென்டிட்டியை செக் பண்ணுவார். நம்மளோட பேர் வந்துட்டு வாக்காளர் பட்டியல்ல இருக்கா அப்படின்றத அவர் தான் என்ஷூர் பண்ணுவாரு. என்ஷூர் பண்ணிட்டு என் நேம செக் பண்ணி சத்தமா படிப்பாரு. கேண்டிடேட்ஸோட போலிங் ஏஜென்ட்ஸ் பின்னாடி இதே மாதிரி ஒரு எலக்டோரல் ரோல் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் அவங்களோட இதுல மார்க் பண்ணிப்பாங்க. சோ இதெல்லாமே டிரான்ஸ்பரன்சியை என்ஷூர் பண்றது. மேடம் தான் வந்து போலிங் ஆஃபீஸர் 2. இவங்க கிட்ட நீங்க ஐடி கார்டு கொடுக்கணும். ஐடி கார்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ஐடி கார்டோட நம்பரை வந்து எழுதிடுவாங்க. எழுதிட்டு நம்ம வந்து இங்க சைன் போடணும். நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல நம்மளுக்கு இங்க் வைப்பாங்க. வச்சுட்டு நம்மளுக்கு ஒரு ஓட்டர் ஸ்லிப் கொடுப்பாங்க. மேடம் வந்துட்டு போலிங் ஆஃபீஸர் 3. இவங்க கிட்ட நீங்க இந்த ஓட்டர் ஸ்லிப்பை கொடுத்தீங்கன்னா இவங்க பேலட் வந்துட்டு ஆன் பண்ணிடுவாங்க. கொடுத்துட்டு நம்ம ஓட் போட போயிடலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். பட் இப்போ சாதாரண பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா பல கேள்விகள் இருக்கும். எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் பூத் ஓப்பன் ஆகிருக்கும்? காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு டைம் இருக்குது. விச் மீன்ஸ் நீங்கள் காலையில் 6 மணிக்கே 6 மணிக்கே நீங்கள் பூத்துக்கு போய் நின்றுங்க. ஏன்னா முதல் வாக்கெடுப்பு 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் பூத்துக்கு போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஓட்டை வந்து போட்டுற முடியும். ஏன்னா ஒரு பூத்துக்கு பார்த்தீங்கன்னா சராசரியாக 756 பேர் வரைக்கும் அந்த பூத்தில் போட முடியும். ஆக்சுவலி அந்த மிஷின் கெப்பாசிட்டி பிரகாரம் 1200 பேருக்கு போட முடியும் அப்படின்னு இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பூத்தை எண்ணிக்கை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கணக்கு பிரகாரம் 756 பேர் வரைக்கும் ஒரு பூத்தில் போடுறதுக்கான வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 75,000 பூத்துக்கிட்ட இந்த வாட்டி இருக்குது. ஸோ அப்போ இந்த டைமிங்குள்ளே நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் சீக்கிரம் போயிடணும் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி போகும்போது உங்களுக்கு தேவையான தண்ணி, மருந்து மாத்திரை எதாக இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போங்க. ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டயத்தில் போய்ட்டு நீங்கள் லைனில் நின்று போடணும். மத்தியானத்தில் போயிட்டு நின்று அப்புறம் மயக்கம் வருது அது வருதுன்னு சொல்லிவிட்டு ஓட்டை வீணாக்கிறாதீங்க. ரெண்டாவது, சில பேர் கேள்வி இருக்கும், எங்களுக்கு என்னதான் இருந்தாலும் கவர்மெண்ட்டில் லீவு கொடுத்தாலும் எங்களுக்கு வேலை போகிற சில இடத்துல போய் தான் சார் ஆகணும், எங்களுக்கு சாயந்தரத்தில் லாஸ்ட்டாக தான் பர்மிஷன் கொடுப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட முதலாளிகளும் இருக்க தான் செய்கிறாங்க தமிழ்நாட்டில், அதில் மாட்டுக்கிறது கிடையாது. அப்படி இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 5:30 மணி மேக்ஸிமம், 5:30 மணிக்குள்ளே பூத்துக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிருங்க எப்படியாது. இல்லைனா 5 மணிக்குள்ளே நுழைஞ்சிருங்க. இந்த 5:30 மணி எனக்கு தெரிஞ்சு இந்த பூத்தை வந்து லாஸ்ட்டாக வந்து மெயின் கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே பப்ளிக்கை அலோவ் பண்ணுவாங்களான்றது நமக்கு தெரியல. ஆனால் நீங்கள் அந்த 5:30 மணிக்குள்ளே பூத்துக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா எத்தனை பேர் அந்த பூத்துக்குள்ளே இருக்கீங்களோ அத்தனை பேரும் ஓட்டு போட்டு தான் ஆகணும். அது 6 மணி ஆனாலும் சரி, 6:30 மணி ஆனாலும் சரி, 7 மணி ஆனாலும் சரி, நீங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் அவங்க அந்த கவுண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் நின்றுட்டு இருக்கும்போது பப்ளிக் மணி ஆராய்ச்சிப்பா நீங்கள் ஒரு 50 பேர் நிற்கிறீங்கன்னா அதெல்லாம் முடியாது போங்க அப்படின்னு அனுப்ப முடியாது. அது சட்டத்தில் இடம் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுடைய ரைட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அந்த டைமிங்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அவங்க உங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணி தான் ஆகணும். அதை மறுக்க முடியாது. அதே மாதிரி இப்போ சில பேருக்கு பூத் ஸ்லிப் இல்லை அப்படின்னா நான் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் அதை பார்த்து உங்கள் பேர் அந்த பூத்தில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க.
செக் பண்ணிவிட்டு சப்போஸ் நீங்கள் பூத் ஸ்லிப் மறந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் அங்கே இருக்க பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸை பார்த்து உங்களுடைய பூத் ஸ்லிப்பை நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் பிரச்சனை கிடையாது, அவங்க கொடுப்பாங்க. அப்போ அதே மாதிரி உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க இன்னும் வரல அப்படின்னா, ஆனால் உங்கள் பேர் இருக்குது அப்படின்னா, இல்லை ஓட்டர் ஐடி மறந்துட்டீங்க அப்படின்னா, மற்ற ஏதாவது ஒரு ஆவணங்கள் கிட்டத்தட்ட 16 ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு, அப்புறம் ரேஷன் கார்டு, இந்த மாதிரி பல ஆதார்கள், பேங்க் பாஸ்புக்கு வித் ஃபோட்டோவோட, இது மாதிரி ஒரு 16 ஆவணங்கள் இருக்குது. அந்த 16 ஆவணங்கள் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று ஒரிஜினல் கொண்டு போகணும், ஃபோட்டோ காப்பி கொண்டு போகக்கூடாது. ஒரிஜினல் கொண்டு போனீங்கன்னா தான் அவங்க பார்த்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. அது முக்கியம். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே எல்லாமே இருக்குது சார் என் கையில், ஆனால் என்னால் ஓட்டு போட முடியாது அப்படின்னா, அது அந்த ப்ரெசைடிங் ஆஃபீஸர் புக்கில் 756 பேர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னா நீங்கள் போட முடியாது, உங்கள்கிட்ட என்ன ஆதாரங்கள் இருந்தாலும். உதாரணத்துக்கு நம்ம கமலஹாசன் அது மாதிரி தான் வந்து போயிட்டு ஓட்டு போட முடியாமல் வந்தார், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் போன வாட்டி சூரிய கூட அதே மாதிரி தான் ஆச்சு. அவர்கிட்ட எல்லாமே இருந்துச்சு, ஆனால் அவருடைய பேர் அந்த வாக்காளர் பட்டியல் யார் அந்த ஆஃபீஸர் உட்காந்துருக்கார்ல, நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்களா ஃபஸ்ட் ஆஃபீஸர், அந்த பேப்பர் புக்கில் உங்கள் பேர் இருக்கணும். ஸோ அந்த பேர் இருக்கான்றதை பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த லிங்க் கொடுத்துருக்கேன், பூத் ஸ்லிப்பு, அதெல்லாம் பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் போகும்போது கண்டிப்பாக அதில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் ஓட்டு போட்டுட்டு வந்துடலாம். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் நீங்கள் போய் நிற்கும்போது போலிங் ஏஜென்ட் பார்த்துட்டு சொல்கிறாரு, அந்த புக்கை பார்த்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ஓட்டு போட்டிங்களே அப்படின்னு சொல்லி சொன்னார்னா, நீங்கள் உங்களுடைய ஓட்டு இன்னும் போடலை அப்படின்றத அவங்கக்கிட்ட நிரூபிக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு மை வச்சுருக்க மாட்டாங்க கையில், இடது கை ஆள்காட்டி விரலில் நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வச்சுருப்பாங்க, அது வந்து அழிக்க முடியாத மை. அப்படின்னும் போதே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடலாம், நான் எங்கே சார் வந்திருக்கேன், இன்னும் என் கையில் மையே இல்லை, அப்புறம் எப்படி என்னோடய ஓட்டு போட்டுச்சுன்றீங்க அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ரைட்ஸ் இது, அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் காமிச்சு, இது என்னுடைய பேர், இதுதான் என்னோடய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், இப்படி இருக்கும்போது என் ஓட்டு எப்படி போச்சு அப்படின்றத நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, டெண்டட் ஓட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேறு ஒரு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பை கொடுப்பாங்க. அந்த ஓட்டை நீங்கள் மறந்துடாமல் போட்டுட்டு வரணும். நீங்கள் ஐயோ உங்கள் பேர் விட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க. இதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். முன்ன மாதிரி இந்த வாட்டி சைலண்ட்டாக இருக்காதீங்க. உங்கள் ஓட்டு மிஸ் ஆகுது, உங்களை ஓட்டு போட விடாமல் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்கள நீங்கள் தைரியமாக கொஸ்டின் பண்ணலாம். அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன், அவங்க வச்சுருக்க அந்த புக்கில் உங்கள் பேர் இல்லைன்னா மட்டும்தான் நீங்கள் ஓட்டு போட முடியாது. மற்றபடி உங்கள் பேர் இருக்குது, உங்களுடைய டாக்குமெண்டேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் வேறு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு கூட நீங்கள் ஓட்டு போடலாம். பட் எப்படி இருந்தாலும் உங்கள் ஓட்டை நீங்கள் போடாமல் விட்டுறாதீங்க அப்படின்றத நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். அங்கே இருக்கிறவங்க, புரியுதுங்களா? ஓட்டு போட வர முடியாதவங்க பிரச்சனை கிடையாது என்ன மாதிரி, ஆனால் அங்கே இருக்கிறவங்க தயவு செஞ்சு உங்கள் ஓட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம பிஎல்ஓஸ்க்கு பார்த்தீங்கன்னா பல அதிகாரங்கள் வந்து இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போலிங் ஏஜென்ட்டாக இருக்கட்டும், ப்ரெசைடிங் ஆஃபீஸர், இதெல்லாமே அரசாங்கத்தால் நிரூபிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் பிஎல்ஓஸ் அப்படின்றது அந்தந்த கட்சி சார்ந்து அவங்க வந்து அவங்கள வந்து 2 பேர்லேருந்து 3 பேர் ஒரு பூத்துக்கு இருப்பாங்க. ஏன்னா வேறு யாரும் எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்றத பார்க்குறதுக்கும், வேறு யார் கூட சேர்ந்து அந்த பூத்துக்குள்ளே இருக்க ஆஃபீஸர்ஸ் எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாதுன்றதுக்கும் நீங்கள் தான் வந்து சாட்சி. அப்போ நீங்கள் அதை மிக மிக கடுமையாக கண்காணிக்கணும். ஒருத்தர் வந்து அங்கே இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி ஒருத்தர் உள்ளே வந்து அவர் பேரை படித்து கன்ஃபார்ம் பண்ணும்போது உங்கள்கிட்டையும் அந்த புக்கு இருக்கும், அதில் அதே இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எங்கேயுமே போகக்கூடாது. 2 பேர் இருக்கீங்கன்னா ஒருத்தர் கண்டிப்பாக கம்பல்சரி அங்கே இருந்து சரியாக தான் கவுண்டிங் போகுதா, சரியான ஆள் தான் வர்றாங்களா. ஏன்னா இப்போ ஒரு தொகுதி அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 756 பேர்னால் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடும். புது முகம் ஏதோ ஒன்று வருது அப்படின்னா அதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் போலிங் ஏஜென்ட்டையும் ப்ரெசைடிங் ஆஃபீஸர்ஸ், அது போக உங்களுக்கு ஸ்பெஷலாக நம்பர் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் கிளியராக ரிப்போர்ட் பண்ணிடலாம். அந்த கேண்டிடேட்டோட ஓட்டை போட விடாமல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை முக்கியமாக பாருங்கள். 2வது, ஓட் போல் முடிஞ்சதுக்கப்புறமா உங்கள் கண்ணு முன்னாடி தான் வந்து இவிஎம் மிஷினை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் அந்த கவுண்டிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஏன்னா இந்த கவுண்டிங்கில் போடும்போது விவிபேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டிங் இருக்கும், அதுவும் இதுவும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத மேட்ச் அவுட் பண்ணி பார்ப்பாங்க. அதில் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா ஃபைனலாக வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் இதே நேரத்தில் மக்களுக்கு நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் ஓட் மிஷினில் போய் ஓட்டு போடும்போது உங்களுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன மிஷின் ஒன்று இருக்கும். நீங்கள் என்ன சின்னத்துக்கு ஓட்டு போடுறீங்களோ அந்த பட்டனை அமுக்குனிங்கன்னா அந்த சின்னம் வந்து ஒரு 7 செகண்ட் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அந்த ரெட் லைட்லேருந்து க்ரீன் லைட் வந்து அந்த டிஸ்பிளே ஆனதுக்கப்புறமா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த பூத் மிஷின் விட்டு வெளில வாங்க. அதுக்கு முன்னாடி நான் பட்டன் அமுக்கிட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டிங்கன்னா அது வந்துச்சா வரலையா, பட்டன் ஒழுங்காக அமுக்குனீங்களா அமுக்கலையா அப்படின்றதுல மிஸ் ஆகிடும். அதனால் பட்டன் அமுக்கி அந்த
எப்படி சொல்கிறது, மிஷினில் அந்த சிம்பிள் வருதான்னு பாருங்கள். உதாரணத்துக்கு ஏடிஎம் மிஷின் போனீங்கன்னா பட்டன் அமைக்கி நம்பர் அமைக்கி காசு வருதான்னு பார்த்து காசு இருக்கான்னு 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிட்டு தானே அந்த இடத்த விட்டு விட்றீங்க. அதே மாதிரி தான். அதனால் இந்த மிஷினை அதை செக் பண்ணிக்கங்க. இது மக்களுக்கானது. ஓகே, ஸோ இதெல்லாம் போக என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வேணால் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு புது தேர்தல், இது வரைக்கும் நடக்காத ஒரு தேர்தல். ஏன்னா இதுக்கு முன்னாடி தேர்தல் அப்படின்னா மக்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதுவும் இந்த மாதிரி வீக்கெண்டில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு எவனுமே ஓட்டு போட போக மாட்டான். ஜாலியாக ஊரை சுற்ற போயிடுவாங்க, ஊரை பக்கத்து போயிடுவாங்க. இப்படி தான் இருப்பாங்க ஒழிய ஓட்டு போடணும்னு யாரும் ஊருக்கு போக மாட்டாங்க விருப்பப்பட்டு. ஆனால் இந்த வாட்டி அது அப்படியே மாறுது. வெளிநாட்டிலேருந்து லட்சக்கணக்கானவர் வந்து ஓட்டு போட வர்றாங்க. நம்ம ஊரில் இருக்கிறவங்களே ஓட்டு போகிறதுக்கு அவங்க ஊருக்கு ரொம்ப விருப்பமாக போகிறாங்க. ஊரில் இருக்க மக்களே ஓட்டு போகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. பாண்டிச்சேரியில் 90% தாண்டிச்சு. தமிழ்நாட்டில் இந்த வாட்டி 90% தாண்டிச்சு அப்படின்னா இதுதான் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இந்த அளவுக்கான ஒரு தேர்தலை இந்த தேர்தல் வந்து ஆக்கியிருக்கு. அப்போ அதுக்கு யார் காரணம் என்னன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம அவரை பற்றி எதுக்கு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த தேர்தல் ரொம்ப 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 ஸ்பெஷல். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்க்கட்சியில் இருக்கவங்க அந்தந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் பலமாக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்க பப்ளிக் கிட்ட போயிட்டு கேன்வாஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அதை மீறி பண்ணுவாங்க. அவங்க ஒரு 5 6 10 ஆள் வந்து அடியால் வச்செல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, சண்டை போடாமல் எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துக்கங்க. அதே மாதிரி அது ஸ்பாட் தப்புனா அதை நீங்கள் இப்போ போலிங் ஏஜென்ட்ஸ்ட்டு பிரச்சனை ஆஃபீஸும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. போலீஸ்காரங்கள்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் அவங்கள வந்து வெளியே அனுப்புறதுக்கான எல்லா ரைட்ஸுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் தைரியமாக நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க. ஏன்னா நீங்கள் செய்கிறதுக்கு அவங்க பயந்துட்டீங்க அப்படின்னா வேலைக்கு ஆகாது. அதனால் அவங்க என்ன வேணால் மிரட்டுவாங்க. இந்த வந்து தேர்தலை வந்து இந்த பூத்தில் வந்து போட விடாமல் கூட பண்ணுவாங்க. ஏன்னா கள்ள ஓட்டு போடணுன்றது அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். கள்ள ஓட்டு போட விடாமல் பார்த்துக்கிறது உங்கள் வேலையாக இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மக்கள் அங்கே இருந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கள்ள ஓட்டு போட முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு 2 மணிக்கு மேலேயே வந்து பூத்தெல்லாம் காலி ஆயிரும். மக்கள்லாம் முடிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கு மேலே ஓட்டு போக மாட்டாங்க பெரும்பாலும். ஆனால் இந்த வாட்டி இது டிஃப்ரெண்ட்டான ஒரு தேர்தலாக இருக்கனால கள்ள ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா ஒரு 90% போல் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் மக்கள் இருந்து போட்டால் தான் முடியும். 2 மணி 1 மணிக்கெல்லாம் முடிக்க முடியாது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது கள்ள ஓட்டு போட வாய்ப்பு கம்மி. ஆனால் அதை மீறியும் கள்ள ஓட்டு போட ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அப்பா மொத்தம் ஒரு 100 பேர் வரல இந்த பூத்துக்கு, 100ல் நான் ஒரு 50 ஓட்டு போட்டுக்கிறேன், நீ ஒரு 20 ஓட்டு போட்டுக்க, இல்லை நான் ஒரு 25 நீ ஒரு 25 ஓட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டை பிரித்து கள்ள ஓட்டு போட்டுக்கலான்னு பேசுவாங்க. இல்லைன்னா காசை கொடுத்து உங்களை விலைக்கு வேணும்னு பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. நீங்கள் மனசாட்சி விரோதம் இல்லாமல் யாருக்காக வந்து அந்த எந்த யாருக்காக அந்த பூத்தில் பிஎல்ஆ இருக்கிறீங்களோ அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மக்களுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி தவறெல்லாம் செய்யாதீங்க, செய்யவும் விடாதீங்க. ஸோ ஓரளவுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்கள் வீட்டில் வயசானவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா காலையிலே சீக்கிரமாக கூப்பிட்டு போயிடுங்க. சீக்கிரம் கூப்பிட்டு போயிட்டு சீக்கிரம் ஓட்டு போட்டு கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களாலாம் அதுக்கு மேலே நிற்க முடியாது. அவங்களுக்கு போனீங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ வயசானவங்களுக்கு, அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு போயிடுங்க. கூப்பிட்டு போயிட்டு அவங்களுடைய ஓட்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஓட்டையும் போட்டுட்டு நல்லபடியாக நாளைக்கு எலெக்ஷனை முடிப்போம். மே 4ஆம் தேதி அதற்கான ரிசல்ட் நமக்கு தெரியும். நம்மளுடைய உழைப்பு வீண் போகாது அப்படின்றத நான் நம்புகிறேன். உங்களுடைய ஓட்டும் வீண் போகக்கூடாது அப்படின்றதையும் நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. நல்லவருக்கு வாக்களித்து நல்ல நாட்டை உருவாக்குவோம் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye-bye.